அட பாவி, இவன் எப்படி இங்க வந்தான்? அப்போ கோவில்ல தாலி காணாம போனதுல லாக் ஆகியிருப்பான்னு நினைச்சோம். இப்ப எப்படி வந்து நிக்கிறான்? மாமா மாமா சகல வந்துட்டாரு மாமா. ஆமா மாப்ள, இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீங்களா எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அதுவும் கோயில்ல சண்டை போட்டு வாங்கிட்டு போன ஏல புடவையை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. இங்க ராஜா சேதுபதி ஐயா தான் பேத்திக்கு அவங்க தாத்தா வீட்டுல இருந்து கொடுக்க வேண்டிய நலுங்கு சேலைய கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி எங்களை அனுப்புனாருமா. என்ன சொல்றீங்க? என் தாத்தா உங்ககிட்ட சேலையை கொடுத்து விட்டாரா? ஆமாம்மா, என்னோட பேத்திக்கு என் குடும்பத்துல இருந்து சேலை போகணும், அதை ஏன் சார்பா நீங்க போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாருமா. அது எப்படி சம்பந்தமே இல்லாம உங்ககிட்ட அவர் புடவை கொடுத்து அனுப்புவாரு? எனக்கு ஒன்னும் நம்பிக்கை இல்ல. அம்மா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா, அப்படி உங்களுக்கு எங்க மேல சந்தேகம் இருந்தா நீங்களே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நாங்க மாப்பிள்ளை விட்டு புடவை எடுத்துட்டோம். இனி எங்களுக்கு இந்த புடவை தேவைப்படாது, நீங்க எடுத்துட்டு போங்க. சித்தி, இந்த மாதிரியெல்லாம் சொல்லாதீங்க. சாமி புடவை வீடு தேடி வந்திருக்கு, அத போய் திரும்ப கொண்டு போன்னு சொல்றீங்க. சாமி புடவைக்காக எல்லாரும் தவம் கிடக்குறாங்க. நீங்க என்னடானா வந்த புடவைய வேண்டான்னு சொல்றீங்க. மா, என்னம்மா இது? ஈஸ்வரி, எங்க அப்பா ஆசையா கொடுத்தனப்பட புடவையா நீ வேண்டான்னு சொன்னா அவரும் மனசு வருத்தப்படுவாரு, ரேவதியும் மனசு வருத்தப்படுவா. அம்மா, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாப்பா. அம்மா, தாத்தா ஆசையா அனுப்புனத வேண்டான்னு சொல்ல வேண்டாம். எனக்கு என்னவோ இதை உங்க தாத்தாலாம் கொடுத்து அனுப்புன மாதிரி தெரியல. என்னங்க நடக்குதாங்க? அந்த கார்த்தி பையன் இங்க வரக்கூடாதுன்னு நான் பிளான் பண்ணா இப்ப புடவைய கொண்டு வந்திருக்கான். வழக்கம் போல எல்லாம் சொதப்பிருச்சு. அந்த கார்த்தி பையன் நமக்கு மேல யோசிச்சு எல்லாத்தையும் கெடுத்துட்டான். என்ன சொல்றீங்க? நான் ரேவதி ரூம்ல அம்மனோட தாலியை ஒளிச்சு வச்சுட்டேன். அங்க அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்ப அவனால எப்படி இங்க வர முடியும்? சந்திரா, எல்லாம் போச்சு. அந்த தாலி இப்போ கோயிலுக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, தாலி கிடைச்ச சந்தோஷத்துல அந்த ராஜா சேதுபதி ஊர் ஜனங்க முன்னாடி வந்த காலே நட்டுட்டான். நாம எது நடக்க கூடாதுன்னு தாலி எடுத்து வச்சோமோ அது இப்ப கார்த்தி தயவால ஜாம் ஜாம்னு நடந்து முடிஞ்சிருச்சு. என்னங்க சொல்றீங்க? நான் வீட்ல வச்சிருந்த தாலி எப்படிங்க அவன் கைக்கு போச்சு? உங்க சித்தப்பா என்னதான் பண்ணிட்டு இருந்தாரு? இவ்வளவு பெரிய பிளான் இப்படி அநியாயமா சொதப்பிருச்சேங்க. அந்த ஆளு எங்கேயோ கட்டி போட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டான். நாம போட்ட பிளானும் போச்சு, இந்த சித்தப்பாவால நம்ம மானமும் போச்சு. என்னங்க சொல்றீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நேரா பார்க்கும்போது நடந்ததை சொல்றேன். இப்ப போனை வைக்கிற மண்ட சூட்ல இருக்கேன். வை சந்திரா. என்னடா பண்ற? என்னடா பண்ற? அத்த 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 மாப்ள, என்னாச்சு? எதுக்கு ஓடி வரீங்க? மொத்த குடும்பமும் ஒன்னா இருக்கு. நடந்த விஷயத்த கார்த்தி சொன்னானா நாம தொலைஞ்சோம். உங்களதான் மாப்பிள்ள, என்ன ஆச்சு? மாப்ள, மாமா, என்னமோ நடந்திருக்கு. அப்படித்தான் நானும் நினைக்கிறேன் மாமா. என்னன்னு சொல்ல போறீங்களா இல்லையா மாப்ள? அது அவர் என்ன அடிச்சிட்டாரு. என்னது? இவரு அடிச்சிட்டாரா? என்ன மாப்ள சொல்றீங்க? ஆமா அத்தை. ஏய், என்ன இதெல்லாம்? என் மாப்பிள்ள சொல்றது உண்மையா? என் பொண்ணு வேலை பார்க்குற கம்பெனியோட எம்டினா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? எதுக்கு இவரை அடிச்சீங்க? சொல்லுங்க. மாமா, நிச்சயம் இந்த டூப்ளிகேட் ஏதோ திருகல் வேலை பார்த்துருக்கான்.
அதனால தான் சகல சப்புன்னு ஒன்று விட்டுருக்காப்ல. சும்மா இருக்கிறவன அடிக்கிறதுக்கு அப்படின்னா பைத்தியமா ஏதாவது பண்ணிருப்பான் யோகியப்பா. எங்க வீட்டு மாப்பிள்ளைய அடிச்சுட்டு எதுவும் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? எங்க பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றீங்க, அப்படிதானே? அப்படியெல்லாம் இருக்காது சித்தி. அவர் சும்மா அவர் அடிப்பாரா? ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடந்ததை சொல்ல தயங்குறாரு. விட்டுருங்க. அம்மா ஏய், ஏய் கார்த்தி, வேணா என்னடா பண்ற? வேணா கார்த்தி, வேணா கார்த்தி. என்னடா பண்ற? அத்தை, என்னக்கா சொல்ற? ச்சே, அந்த ஆள் இவ்ளோ கேவலமானவனா? எம்டி சார் எனக்காக தான் இவ்வளவும் பண்ணாரா? ஆமா ரேவதி, நீ உள்ள ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருந்தப்போ ஜன்னல் வழியா நீ ட்ரெஸ் மாத்தினத பாத்துக்கிட்டு இருந்தா. நான் அதை பார்த்துட்டு அடிக்க வர்றதுக்குள்ள எம்டி சார் அவனை அடிச்சு தள்ளி விட்டுட்டாரு. இது அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம்லக்கா. எப்படி ரேவதி சொல்லுவாரு? இத எல்லாரும் முன்னாடியும் சொன்னா முதல்ல உனக்கு அசிங்கமா இருக்கும். அப்புறம் மாப்பிள்ளை இப்படி ஒரு கேவலமான வேலை செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சா அம்மாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதான் அவர் ஒண்ணுமே சொல்லல. எல்லாரும் அவரை தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல, ஆனா உன்னை தர்ம சங்கடத்துல தள்ளிடக்கூடாதுன்னு அவர் யோசிச்சிருக்காரு. அதான் அவரோட பெருந்தன்மை. போறேன். அவனை எதுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அம்மா, அங்க என்ன நடந்துச்சுன்னு எம்டி சருக்கும் இவருக்கும் மட்டும் தான் தெரியும். நீங்க இவரை நம்புறீங்க, நான் எம்டி சரை கூட்டிட்டு வரேன். மாப்பிள, அத்தை, ரேவதி சொன்னது உண்மையா? அத்தை, என்ன அத்தை நீங்க? ஆல்ரெடி அவன் நான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற கோபத்துல இருக்கான். ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் நினைச்சுக்கிட்டு என் மேல கேவலமா பழிய போடுறான். நீங்க சொல்லுங்க அத்தை, நான் அப்படிப்பட்டவனா? பெண்கள்லாம் பேசும் தெய்வமா நினைக்கிற ஆளுனா? உங்களை நான் நம்புறேன் மாப்பிள. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒருவேளை கார்த்திக் சொன்னது உண்மைன்னு மட்டும் தெரிஞ்சது, இந்த கல்யாணம் நின்னாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு ரேவதி கூட வாழ தகுதி இல்லைன்னு வீட்டை விட்டே வெளியே தள்ளிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல அத்தை. அது போக போக உங்களுக்கே தெரியும். நான் வரேன்.